தமிழ்நாடு கல்விக் கொள்கைக்கு 4.5 வருஷம் நீங்கள் என்ன கோமால இருந்தீங்க. இப்போ தானே ஆட்சி முடிய போகுது 6 மாசமா. இப்போ தான் இதுக்கு நீ டிராஃப்ட் கொண்டு வந்திருக்கிற. இதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ள கோழி கொக்கர கோன்னு கூச்சாங்கிற மாதிரி கூவிட்டு போயிடுவீங்க. இவங்களோட பிளான் என்ன தெரியுமா? பேர் வைக்கிறதுல இவங்க ரொம்ப கில்லாடிங்க. ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா வண்டி எப்படா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு என்ன சொன்னாங்க? ஆஹா, எங்களோட மாநில சுயஉரிமை படிக்கிறாங்க, எங்கள் மாணவர்களை நசுக்கிறாங்க பிதுக்குறாங்கன்னு எல்லாம் கதறினாங்க. இப்போ என்னடா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, தேசிய கல்விக் கொள்கையில் 2020 வந்ததில் என்ன சொல்லியிருக்கோ அதையே 2-3 வார்த்தையை மாற்றி போட்டு அப்படியே இவங்க போட்டிருக்காங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையில் திரும்ப தெளிவுபட சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு வந்து கட்டிடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமான அளவுக்கு சரியான கட்டிடங்கள், கணினி வசதி, மடிக்கணினி இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் கக்குசுக்கே வழி இல்லை. இவங்க எங்கே கம்ப்யூட்டரை பற்றி பேச போகிறாங்க? நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு குழந்தைகளோட படிப்பில் விளையாடுற அளவுக்கு நீ அரசியல் பண்ணுறேன்னா எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் வருது. அப்பா அம்மா படிப்பறிவு இல்லாமல் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு செய்கிற போகிறவங்களோட குழந்தைகள் தானே அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வருது. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சரியான கிளாஸ் ரூம் கிடையாது, ஒரு ஃபேனு கிடையாது, ஒரு ப்ராப்பரான லைட்டு கிடையாது, டாய்லெட் பாத்ரூம் கிடையாது, டீச்சரே கிடையாது. இந்த மாதிரிலாம் தானே கொடுமையாக வச்சுருக்கீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குன்னு எத்தனை ஆயிரமான கோடி எங்கே போகுது அந்த நிதியெலாம்? இன்றைக்கி அந்த ஈவேராங்கிற ஒரு லூஸை நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு கொண்டாட ஒரு தலைவன் இல்லாமல் இவங்க இந்த தலைவன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் இந்து கடவுளை தொடர்ந்து இழிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னா, இனி நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் ஈவேரா. ஈவேராவுக்கு பொட்டு வை, மாலை போட்டுக்கோ, ஈவேராவுக்கு அழகு குத்திக்கோ, காவடி தூக்கு. அடுத்த கடவுள் அண்ணா, அடுத்த கடவுள் கலைஞர். கலைஞர் சமாதிக்கு போய் தயிர் வடை வை, முரசொலி பேப்பர் வை, அவரோட இதுக்கெல்லாம் போய் பஜனை பாடுங்க போய். ராமருக்கு பஜனை பாடுனா பைத்தியக்காரன், கலைஞருக்கு பஜனை பாடுனா நீ பகுத்தறிவாதி. தமிழ் கடவுள்கள் அப்படின்னா ஈவேரா, அண்ணா, கலைஞர் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. அடுத்த லிஸ்ட்டில் ஸ்டாலின் வருவார், அடுத்த இன்னொரு 20 வருஷத்தில் ஸ்டாலின் வந்துடுவார். அடுத்த தலைவர் இருக்கார் உதயநிதி வருவார். அடுத்து இப்போ இன்பநிதி ரெடி ஆகிட்டார். அதனால் வழியாக அவங்க வந்து கடவுள்களும் ரெடியாக இருக்கிறாங்க, தலைவர்களும் ரெடியாக இருக்கிறாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணன் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். தமிழ்நாடு கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா மேம்? எப்படி மேம் அது பண்ண முடியும்? இந்த தமிழ்நாடு கல்விக் கொள்கைக்கு 4.5 வருஷம் நீங்கள் என்ன கோமால இருந்தீங்களா? இப்போ தானே ஆட்சி முடிய போகுது 6 மாசமா. இப்போ தான் இதுக்கு நீ டிராஃப்ட் கொண்டு வந்திருக்கிற. இதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ள கோழி கொக்கர கோன்னு கூச்சாங்கிற மாதிரி கூவிட்டு போயிடுவீங்க. அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இவங்களோட பிளான் என்ன தெரியுமா? பேர் வைக்கிறதுல இவங்க ரொம்ப கில்லாடிங்க. ஏற்கனவே அந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலை வந்தப்போ ஐயோ நெஞ்சா அடிச்சுக்கிட்டாங்க. விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இங்கே பாருங்க இப்படி நடக்கிறாங்க, அங்கே பாரு அந்த பாட்டி அழுவுது, அங்கே பாரு அந்த தாத்தா கதறாரு, இங்கே பாரு இந்த குழந்தையெல்லாம் அழுவுது, சீனை போட்டாங்க. அடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. சேலம் சென்னை 8 வழிச்சாலைங்கிறது சென்னை சேலம் 8 வழிச்சாலைன்னு மாற்றிட்டாங்க. முடிஞ்சு போச்சா? அதை மாற்றினா ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா வண்டி எப்படா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சேலம் சென்னையை சென்னை சேலம்னு மாற்றிட்டா விவசாயிகளோட கண்ணீர்லாம் தீந்துரும். விவசாயிகள் அப்போ நெஞ்சு அடிச்சுக்க மாட்டாங்க. ஐயோ பயிர் கருகுதே, ஐயோ இந்த இது இதாச்சே, மண்ணு போச்சே, இந்த டயலாக்லாம் கிடையாது. இப்போது இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு என்ன சொன்னாங்க? ஆஹா, எங்களோட மாநில சுயஉரிமை படிக்கிறாங்க, எங்கள் மாணவர்களை நசுக்கிறாங்க பிதுக்குறாங்கன்னு எல்லாம் கதறினாங்க. இப்போ என்னடா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, தேசிய கல்விக் கொள்கையில் 2020 வந்ததில் என்ன சொல்லியிருக்கோ அதையே 2-3 வார்த்தையை மாற்றி போட்டு அப்படியே இவங்க போட்டிருக்காங்க. என்ன உங்களோடது? ஏற்கனவே அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தேசிய கல்விக் இருந்துச்சு. அதையே இவர் வந்து ஸ்டாலினோட காலை உணவு திட்டம் சொல்லி அதை கொண்டு வந்தார். இப்போ இந்த தமிழக கல்விக் கொள்கைன்றதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான், குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே வந்து அவங்களோட கற்பித்தல் திறனை கவனிக்கணும், அதை பண்ணணும், அதையே வார்த்தையை மாற்றி போட்டிருக்காங்க. நடுவில் வந்து இந்த இடைநிற்றல், நடுவில் பாதியிலேயே குழந்தைங்க வந்து ட்ராப் அவுட் ஆகிறாங்கல்ல, அதை சரி பண்ணணும், அதை கவனித்து அவங்கள வந்து திரும்ப மானிட்டர் பண்ணி திரும்ப கொண்டு ஜாயின் பண்ணணும். அதையே தான் நீ வார்த்தையை மாற்றி போட்டு இதில் பண்ணுற. அதில் வந்து 5+3+4+4 அப்படின்ற லெவலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மானிட்டர் பண்ணணும். ஐயோ இப்படிலாம் பண்ணால் குழந்தைகள் என்ன ஆவாங்க, அச்சோ உச்சோன்னு குதிச்சாங்க. இப்போ பார்த்தா 5+3+2+2ன்னு இதில் போட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ குழந்தைகள் வந்து ப்ரெஷர் ஆக மாட்டாங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? தொடர்ந்து ஆசிரியர்களையும் வந்து நம்ம கவனிக்கணும், ஆசிரியர்களோட திறனையும் நம்ம வந்து கவனித்து இது பண்ணணும், அவங்களையும் மானிட்டர் பண்ணணும், அவங்களுக்கு அப்பப்போ பயிற்சி கொடுக்கணும். அவங்களுக்கு திறன் மேம்பாடு வேணும் இல்லைப்பா? எவ்வளோ அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்குல்ல. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியற எவ்வளோ விஷயம் டீச்சர்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அதை போட்டிருந்தா புதிய கல்விக் கொள்கையில் இவங்களும் அதே தான் ஒரு வார்த்தையை மாற்றி
ஏடா இப்படி எல்லாமே இதே மாற்றி மாற்றி இருக்கிறதுக்கு இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீ புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதையே வார்த்தைகளை மட்டும் மாற்றி மாற்றி போட்டு அதை வந்து இன்றைக்கி வந்து உங்கள் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து போட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களும் பதிவு போட்டிருக்கிறாரு. எக்ஸாக்டாக அவங்க என்ன புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்குது டேர்ம்ஸு, அதே இது இங்கே தமிழ்நாடு கல்விக் கொள்கையில் என்ன இருக்குது. எதுக்கு உங்களுக்கு இந்த வெற்றி பந்தா என்ன இது? இந்த புதிய கல்விக் கொள்கையில் திரும்ப தெளிவுபட சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு வந்து கட்டிடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமான அளவுக்கு சரியான கட்டிடங்கள், கணினி வசதி, மடிக்கணினி இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் கக்குசுக்கே வழி இல்லை. இவங்க எங்கே கம்ப்யூட்டரை பற்றி பேச போகிறாங்க? கட்டிடமே இல்லை, மொட்டை மாடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, மரத்தடியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க நம்மளை இருக்க பின்னாடி கற்காலத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. திராவிட மாடல்னு. நீங்கள் ஒரு முன்னாடி வந்து அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ லேப்டாப் கொடுத்தாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சைக்கிள் கொடுத்தாங்க. இவங்க வந்தோன்னு என்ன சொன்னாங்க, நாங்கள் மடிக்கணிலாம் கொடுக்கல, லேப்டாப் கொடுக்கல, நாங்கள் வந்து டேப் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. எதையாவது கொடுத்தியா நீ? ஒன்றும் கொடுக்கல, இப்போ வரைக்கும் கொடுக்கல. 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு குழந்தைகளோட படிப்பில் விளையாடுற அளவுக்கு நீ அரசியல் பண்ணுறேன்னா எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல்வாதிங்க. இந்த 4 வருஷம் படிச்சுட்டு போச்சுல, அடுத்த வருஷம் கடந்து போச்சுல, இந்த குழந்தையோட வாழ்க்கையே வீணாக போச்சுல. நீ அதை 2021 வந்தோன்னே நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த குழந்தைகள் எவ்வளோ பயன்பட்டு இருப்பாங்க. நீ எப்படி உன்னோட ஒரு கேவலமான ஒரு அரசியலுக்காக மத்திய அரசு எதை செஞ்சாலும் எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக குழந்தைகளோட எதிர்காலத்தோட விளையாடுறல, அது அந்த குழந்தைகள், ஏழை குழந்தைகள், அப்பா அம்மா படிப்பறிவு இல்லாமல் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு செய்கிற போகிறவங்களோட குழந்தைகள் தானே அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வருது. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சரியான கிளாஸ் ரூம் கிடையாது, ஒரு ஃபேனு கிடையாது, ஒரு ப்ராப்பரான லைட்டு கிடையாது, டாய்லெட் பாத்ரூம் கிடையாது, மேற்கூரை இடிஞ்சு எப்போ தலையில் விழுவுன்னு தெரியாது, டீச்சரே கிடையாது. இந்த மாதிரிலாம் தானே கொடுமையாக வச்சுருக்கீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குன்னு எத்தனை ஆயிரமான கோடி எங்கே போகுது அந்த நிதியெலாம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டுமே தனியாக நிதி ஒதுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட். எங்கே போகுது அந்த நிதியெலாம்? என்ன பண்ணுறீங்க? எல்லாத்தையும் உங்கள் வாயில தானே வெளிச்சு போட்டுக்கிறீங்க. இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடுமா? எந்த ஒரு பாவத்துக்கும் வந்து ஒரு பலன் இருக்குது. ஒரு குழந்தையோட கல்வி அழிச்சதுக்கான பாவம் இருக்குது பாரு, அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அந்த பாவத்தை வந்து இந்த திராவிட மாடலில் இருக்கிறவங்க ஏற்றே ஆகணும். இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த நீட்டு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில் விளையாடுறது, கடுமையான மன உணர்ச்சிக்கு அந்த பிள்ளைங்களை ஆளாக்குறது. அவன்கிட்ட இப்போ பரீட்சைக்கு படினா அவன் படிக்க போகிறான், நீ படிக்காத, நீட் எக்ஸாம் வராது, நான் வந்தால் கையெழுத்து போட்டுருவேன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க பரீட்சைக்கு படிக்கலாமா வேண்டாமா, எக்ஸாம் வருமா வராதா? உங்களோட கேவலமான அரசியல் அந்த பச்சை குழந்தைங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் உட்காந்துக்கிட்டு இந்த புதிய கல்விக் கொள்கை வேண்டாம், இது வந்தால் எங்களுக்கு சரியாக வராது, அது வந்தால் எங்களுக்கு சரியாக வராது, இந்த மாதிரி எப்படிலாம் குழந்தைகளோட வாழ்க்கையில் நீங்கள் விளையாடுறீங்க. அந்த குழந்தைகள்லாம் யார்? படிப்பறிவில்லாத, மேக்ஸிமம் படிப்பறிவில்லாத ஒரு பெற்றோருக்கு பிறந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்களை யார் கைட் பண்ணுவா? அப்பா அவன் ஏமாத்துறான்ப்பா அரசியலுக்கு, நீ அதெல்லாம் நம்பாதப்பா, நீ படிப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட தெரியாத பேரண்ட்ஸ்க்கு பிறந்த குழந்தைங்க தானே. அந்த குழந்தைங்களாம் எவ்வளோ கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. உங்களோட திமுக எம்எல்ஏ ஒருத்தர் போயிட்டு ஸ்கூலில் போய் பேசுகிறாரு பாருங்க, அனிதான்ற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு, கையெழுத்து போடுங்க நீட் எக்ஸாமுக்குன்னு. அப்போ நீங்கள் அந்த குழந்தைகளெல்லாம் ஏமாற்றிருக்கீங்க தானே. உங்கள் மேலெல்லாம் என்ன கேஸ் போடணும்? அப்போ எப்படி நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கிட்ட போயிட்டு தற்கொலைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாமா? அப்போ ஒரு எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சா தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தை நீ அந்த குழந்தை மனசில் புகுத்துறியா இல்லையா? இதை விட பெரிய காமெடி, அவன் தாள் போய் நின்று பேசுகிற கிளாஸ் வந்து காமர்ஸுக்கு நீட்டுக்கு என்னையா சம்மந்தம்? இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியாத ஒரு பகுத்தறிவுன்ற பேரில் முட்டா கூட்டம். பகுத்தறிவுனா என்ன? எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து அறிஞ்சு பிரித்து அறியறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. எதுவுமே இல்லை, வேண்டாம், நடக்காது, கிடையாது, முடியாது அப்படின்னு சொல்கிறது முட்டா போய் செஞ்சுட்டு போயிடுவான். நான் செய்வேன், அப்படி இருக்கா, நான் அதை என்னன்னு பார்க்குறேன், அது என்னன்றதை பார்ப்போம், இதில் எது சரி எது தப்பு, இதில் என்ன என் மக்களுக்கு ஆதாயம், என்னோட மக்களுக்கு நான் என்னன்னாலே செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறது தானே பகுத்தறிவு. நீங்கள் என்ன பகுத்தறிவில் இருக்கிறீங்க? இந்த நாத்திக கும்பலே அப்படி தான். கடவுள் இருக்கான்னு சொல்கிறது தான் உனக்கு ஆகச்சிறந்த அறிவு வேணும், இல்லைன்னு சொல்கிறது உனக்கு என்ன அறிவு வேணும்? அங்கெல்லாம் யாருமே இல்லைடான்னு, இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டா இங்கெல்லாம் இருட்டாக இருக்குது, நான் என்ன சொல்லுவேன், இந்த ரூமில் ஒன்றுமே கிடையாதுடா, முட்டா பையன் தான் இங்கே வந்து கேமரா இருக்குங்கிறான், டிவி இருக்குங்கிறான், எல்லாம் இருக்குங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேரலாம் இல்லை. ஒன்று நீ சூப்பர் இந்த அம்மா அறிவாளின்னு சொல்லுவியா? லூஸு லைட்டை போட்டால் தெரிய போகுது, இது பேர் லூஸ் மாதிரி பேசுதுன்னு சொல்லுவோமா இல்லையா? இன்றைக்கி அந்த ஈவேராங்கிற ஒரு லூஸை நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு கொண்டாட ஒரு தலைவன் இல்லாமல் இவங்க இருந்தாலும் தலைவன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் இருக்காருன்னு உணர்றதுக்கு உனக்கு மிகப்பெரிய அறிவு வேணும், உனக்கு ஞானம் வேணும். அந்த லைட்டை எப்படி அந்த ஒளியை ஏற்றணும்னு உனக்கு தெரியணும். தெரிஞ்சால் கடவுள் யாருன்னு நீ சொல்லலாம். அங்கே கடவுளே இல்லைப்பா, அங்கே எவனுமே இல்லைப்பான்னு சொல்கிறவங்க பேர் அது வந்து ஒரு பகுத்தறிவா? பகுத்து அறிவுங்கிற பேரையே தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பைத்தியக்கார கூட்டம். அந்த சொல்லுவா மாதிரியே லூசு குடத்தை குப்புற வச்சு அடிக்கிற லூசுங்கிற மாதிரி இந்த லூசுங்களாம் குடத்தை குப்புற வச்சு அடிச்சுக்கிட்டு ஆகச்சிறந்த அறிவாளிகளா கடவுள்னா என்ன, மெய்ஞானம்னா என்ன, தன்னை உணர்தல்னா என்ன, மிகப்பெரிய சப்ஜெக்ட். இதெல்லாம் எவனுக்கும் பேசினா கூட புரியாது. இதெல்லாம் இப்படி ஒன்றே நம்மள லூஸ் பண்ணுருவாங்க.
என்ன இவ்வளோ தீர்க்கமாக அறிவோடு இருந்த நம்மளோட தமிழர்களை தமிழையும் பக்தியையும் ஆன்மீகத்தையும் மெய்ஞானத்தையும் பிரிக்கவே முடியாது. அப்படி இருந்த தமிழர்களை இன்னைக்கு எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க? நீ என்ன பண்ணாலும் முட்டாள்தனம். நாங்கள் விளக்கேற்றுறது சயின்ஸு, நாங்கள் ஒரு சாம்பிராணி புகை போடுறது சயின்ஸு. உனக்கு என்ன தெரியும்? நாங்கள் கோவிலுக்கு போகிறது சயின்ஸு, பாத யாத்திரை போகிறது சயின்ஸு, கோவிலை சுற்றி வர்றது சயின்ஸு, இடிதாங்கி வைக்கிறது சயின்ஸு, கோவிலுக்கு மேலே கோபுர கலசத்தில் தானியங்களை கொட்டி வைக்கிறது சயின்ஸு. இன்னைக்கு சொல்லு, இந்த பகுத்தறிவு பேசுகிற கூட்டம் பண்ணுற வேலை முட்டாள்தனமான கூட்டத்தில் எது அறிவுத்தனமாக அறிவியல் பூர்வமாக என்ன பண்ணுறானுங்க சொல்லு. திருமணம் கடந்து வரவனு கள்ளக்காதலை ஊக்குவிப்பாங்க, குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க, சுயமரியாதை திருமணம்னு சொல்லி ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு இவங்க எல்லாம் ஐயரை கூப்பிட்டு அதில் பண்ணி வச்சுக்குவாங்க. தாலி அறுப்பு திருவிழான்னு ஊரை கூட்டி மேடை ஏற்றி ஊரான் விட்டு தாலியெல்லாம் இருப்பாங்க. இவங்க வீட்டு பொண்ணுங்கள்லாம் மஞ்சள் குங்குமம் தாலியை போட்டுக்கிட்டு பெரிய குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு தலையில் பூ வச்சுக்கிட்டு சுமங்கலிகளாக தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பாங்க. இந்த தான் இவங்க பகுத்தறிவா? நீங்களே ஃபாலோ பண்ண முடியாத ஒரு கேடுகட்ட சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு ஊரில் இருக்கிறவங்கள ஆகச்சிறந்த அறிவியல் பூர்வமான அறிவாளிகளான தமிழர்களை எங்களோட இந்து மதத்தை நீ இழிவுபடுத்திக்கிட்டே உட்காந்துருப்பீங்கன்னா நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். தமிழர்களை முட்டாளாக ஆக்கிட்டீங்கல்ல. 50 வருஷமாக பேசி 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 தமிழர்களே இல்லை திராவிடன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வச்சு இங்கே தமிழருக்கு கருணாநிதியையும் ஈவேராவையும் அண்ணாவையும் தாண்டி எந்த தலைவர்களும் கிடையாது, பெரிய தமிழர்களுக்கு கிடையாது, தமிழர்களுக்கு வரலாறு கிடையாது பண்ணி வச்சுட்டீங்களா இன்னைக்கு அடுத்து என்ன கொண்டு வராங்கன்னா, ஏன் இந்து கடவுளை தொடர்ந்து இழிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னா, இனி நீங்க வழிபட வேண்டிய கடவுள் ஈவேராவுக்கு பொட்டு வை, மாலை போட்டுக்கோ, ஈவேராவுக்கு அழகு குத்திக்கோ, காவடி தூக்கு. அடுத்த கடவுள் அண்ணா, அடுத்த கடவுள் கலைஞர் சமாதிக்கு போய் தயிர் வடை வை, முரசொலி பேப்பர் வை, அவரோட இதுக்கெல்லாம் போய் பஜனை பாடுங்க போய். ராமருக்கு பஜனை பாடுனா பைத்தியக்காரன், கலைஞருக்கு பஜனை பாடுனா நீ பகுத்தறிவாதி. என்னங்கடா உங்களோட இது? அடுத்து கொண்டு வந்துருவாங்க. நீ இனிமேல் என்ன பண்ணணும்? திமுகவில் இருக்கிறவங்களாம் இப்போதான் ஆராசா சொன்னார்ல, கரவேட்டி கட்டினா நீலாம் விபூதி பூசாத. இனிமேல் நீ என்ன பண்ணணும்? திமுக கரவேட்டி கட்டினா ஈவேரா அண்ணா கலைஞர் ஃபோட்டோ வச்சு டெய்லி பஜனை பாடி சாம்பிராணி போட்டு சூடம் காமிச்சு அவருக்கு பிடிச்ச தயிர் வடையை வச்சு படையல் பண்ணணும் அப்படின்னு அப்படியே அடுத்தடுத்ததில் என்ன சொல்லிடுவாங்க? தமிழகத்தை காத்த கடவுள்களே இவங்க தான் அப்படின்னு அவங்களுக்கு சிலையெல்லாம் அழகாக அங்கங்கே கிருஷ்ணர் வைக்கிற மாதிரி அங்கங்கே சிலை வச்சு மாலை போட்டு கோயில் கட்டி விட்டுருவாங்க. இதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தமிழகத்தில் தமிழறிஞர்கள், தமிழக வரலாறு, தமிழ் கடவுள்கள் அப்படின்னா ஈவேரா அண்ணா கலைஞர் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. அடுத்த லிஸ்ட்டில் ஸ்டாலின் வருவார், அடுத்த இன்னொரு 20 வருஷத்தில் ஸ்டாலின் வந்துடுவார், அடுத்த தலைவர் இருக்கார் உதயநிதி வருவார், அடுத்து இப்போ இன்பநிதி ரெடி ஆகிட்டார். அதனால் வழியாக அவங்க கடவுள்களும் ரெடியாக இருக்கிறாங்க, தலைவர்களும் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க நம்மளுக்கு தான் அவர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி உங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் பாவமா இல்லையா முதல்வரே அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னதான் கொடுமையாக பேசினாலும் இதை கேட்டுட்டு இருப்பாங்க தமிழக மக்கள் நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் எங்களுக்கு இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது. நாங்கள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான், இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பிறந்த பிள்ளையிலேருந்து சாக போகிற கிளவி வரைக்கும் எல்லாருக்கும் துரோகம் மட்டும்தான் இழைச்சிருக்கு. இவங்களோட ஒரே இது, இவங்க தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னா, நாடக கம்பெனி நாடகம் ஆடுறதுல ரொம்ப தெளிவாக ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஒரு விளம்பரம் எடுத்தே பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குல்ல. முதல்வர் ஏன் அமைதியாக இருக்காரு? கம்பன் விழாவில் போய் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இதுக்கு தான் முதல்வருக்கு ஓட்டு போட்டதா மக்கள்? தூய்மை பணியாளர்கள் என்னென்னலாம் சீன் போட்டிங்க? கொரோனா காலத்தில் எவ்வளோ அவங்களாம் உதவி பண்ணாங்க. இதே போன ஏடிஎம்கே ஆட்சியில் ஒரு 10-11 மண்டலத்தை தனியார் இது பண்ணாங்க. அதுக்கு தக்காளி குதிச்சார் ஸ்டாலின். அப்படிலாம் பண்ணக்கூடாது, தனியார் மயமாக்குறாங்க ஆகுன்னு. நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ எதிர்கட்சியாக இருந்தப்போ என்னென்னலாம் எதிர்த்தோன்னா அதை ஆளுங்கட்சி ஆனோன்னா நானே தான் செய்வேன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு முதல்வராக உட்கார வச்சிருக்காங்க? இப்போ சொல்லவே இல்லையா மேம்? சேகர் பாபு சொல்கிறாரு என்னென்னு, அந்த மாதிரிலாம் நாங்கள் வாக்குறுதியே கொடுக்கலன்னா அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். போய் பாருங்க, நாரி கிடக்குது சென்னை ராயபுரத்துக்குள்ளலாம் போய் பாருங்க, யாரும் க்ளீன் பண்ண ஆள் இல்லை. ஆனால் அவங்க பிரியாராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, மேயரு அதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் வச்சு தூக்கிட்டு இருக்கோம், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோன்னு. மேயரை கொண்டு அந்த குப்பை குளத்துக்குள்ளே விடணும், கொண்டு போய் பாருமா என்ன நாத்தம் நாறுது தெருவுன்னு. ஏற்கனவே ராயபுரம் ஏரியாவில் எவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்கும். மக்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ குழந்தைகள், அதுவும் இந்த மாதிரி இந்த ஆடி மாதம் பிறந்துச்சு, இந்த காற்று ஆரம்பிச்சிருச்சுனாவே எல்லா வியாதிகளும் வர ஆரம்பிக்கும். கவனமாக இருக்க வேண்டிய டைம். இப்போ சீசன் மாறுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குப்பை திரும்புகிற பக்கம்லாம் குப்பை. 6 நாளாக குப்பை இல்லாமல் கிடக்கு. 6 நாளாக வீட்டுக்கு குப்பை வாங்க ஆள் வரல. ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே எங்கெங்கே குப்பை தொட்டி இருக்கோ கொட்டி வச்சிடறாங்க. குப்பை தொட்டி ரொம்பி அங்கே இருக்க பக்கம்லாம் ரொம்பி அந்த தெருவே குப்பையாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய சுகாதார பிரச்சனை உண்டாக்கும். முதல்வர் அவர்களுக்கு, இந்த எம்எல்ஏக்கு, எம்பி அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? நீங்களாம் மாளிகைகளையும் கூட கோபுரத்துலையும் வாழ்றீங்க. தெருவில் வாசலை கதவை திறந்தா குப்பை தொட்டி குப்பையில் வாழ்றவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க?
அப்போ தூய்மை பணியாளர்களை போய் பார்க்கறதுக்கு முடியலையா முதல்வரால்? அதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. அங்கே கம்பன் விழாவில் போய் உட்காந்துக்கிட்டு நான் ஏன் வந்தேன்னு உங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னா, ஆமா ஏன் நீ அங்கே போக வேண்டியதானே ஏன்னு கேட்பாங்களா இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறேன்னு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு. யோ மிலிட்ரி எங்கேயா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி தூய்மை பணியாளர்களை போய் பார்க்குறத விட்டுவிட்டு இங்கே என்ன வேலை உங்களுக்கு? கம்பன் விழாவில் போய் உட்காந்துக்கிட்டு ஸ்ரீராமரி கம்பெனி வந்து பேசுகிற அளவுக்கு நீங்களாம் பெரிய தமிழ் புலமை பெற்றுட்டீங்களா? மக்களோட பிரச்சனையை பாருங்கள். இங்கே மக்கள் வேதனையில் இருக்காங்க, எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நர்ஸுங்க போராட்டம் பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க, எல்லா அரசு ஊழியர்களும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. எல்லாருமே அதிருப்தியில் இருந்தால் நீ என்னதாயா பண்ணுற அப்படின்னா, தலைவர் ஓரணியில் தமிழ்நாடுன்னு எலெக்ஷன் கேம்பெயினில் பிஸியாக இருக்காரு. தமிழ்நாடு முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் எதில் பிஸியாக இருக்காங்கன்னா, பூத்து பூத்தா வீடு வீடாக போய் திமுகவுக்கு ஓட்டு கேட்டு எலெக்ஷன் வேலையில் பிஸியாக இருக்காங்க. அப்போ தமிழகத்தோட நிர்வாகம் எங்கே இருக்குது? அதில் பாதாளத்தில் கிடக்கு. இந்த ராயபுரத்தில் குப்பையும் குளமாக நாரிக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தமிழ்நாடே நாரிக்கிட்டு இருக்கு. அப்போ முதல்வர் ஆட்சியில் கொஞ்சமாவது கவனம் செலுத்துங்க. 6 மாதம் இன்னும் இருக்குது, அதை ஞாபகப்படுத்துகிற முதல்வருக்கு. இப்பயே உங்களுக்கு பயம் வந்துருச்சு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு. அட்லீஸ்ட் உங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகளையாவது என்னையா பண்ணுறேன்னாவது ஒரு கேள்வி கேட்டாலாவது அவங்களுக்கு தெரியும். ஐயோ முதல்வர் கேள்வி கேட்பனாவது வேலை செய்வாங்க. கம்ப்ளீட்டாக தமிழகத்தோட நிர்வாகமே அப்படியே செயலிழந்து கிடக்கு. மக்கள் கடுமையான அவஸ்தை இருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த சொல்லுவாங்க பாருங்க, கும்பி கருகுது குடல் எரியுது கொடநாடு உனக்கு ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி இங்கே மக்கள்லாம் செத்துக்கிட்டு கிடக்குறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன கம்பன் விழா நடத்தி ராமரை திட்டணும்னு உங்களுக்கு இப்போ ஒரு கேடாங்கிறதா நாங்கள் கேட்கணும். அற்புதமான கருத்து லேபர் மிக்க நன்றி மேம். நன்றி.